இப்போ வந்து காலிஃப்ளவர் போண்டா போடுறதுக்கோசரம் காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்தால் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா அப்படியே பெரட்டி வைக்கணுங்க. அதில் உப்பு காரம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் காரமாக தேவையான கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு காரம் கம்மியாக போதுன்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வைக்கணுங்க. கடல மாவு வந்து ஒரு 200 கிராம் அளவு கடல மாவுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணுங்க, நிறைய ஊற்றக்கூடாது. போண்டாவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. இந்த மாவுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, இந்த 4 சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றினா போதுங்க. காலிஃப்ளவர் வந்து மாவு கூட நல்லா பஜ்ஜியாட்டம் தொட்டு அப்படியே போடணுங்க. ஆயில் வந்து சூடான பிறகு போடணுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு போண்டா வாட்டமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்த வீடியோ வந்து உருளைக்கிழங்கு போண்டா போடுறேங்க. இது வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்குறேங்க. அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்கு போண்டாவை. சாயங்காலம் டீ வச்சு குடிக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டம் அப்படியே சாப்பிட்லாங்க. ஒரு 4 போண்டா சாப்பிட்டுட்டு டீ வச்சு குடித்தா நல்லாயிருக்குங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நான் எந்த வீடியோ விட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்ததுனால கடல மாவு போண்டா மாவு மட்டும் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை போண்டா.
போட்டோடனே திருப்பி போடக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி போடணுங்க. பாருங்கள், திருப்பி போடும்போது நல்லா காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டிக்கிச்சு மாவு. நல்லா வேகும்போது திருப்பி திருப்பி விடணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா சிகப்பாக பொன்னிறமாக வேகுங்க. போண்டா நல்லா வெந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ருசியாக இருக்குங்க. பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. ஆனியன் போண்டா, கீரை போண்டா சாப்பிட்றதுக்கு சலுப்பாக இருந்தால் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்றலாங்க. ஒரே மாதிரி சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் நான் ஆயிலெலாம் நல்லா எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டீ சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா நான் சாப்பிட்டா இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. கொஞ்சமாக பிச்சு காட்டலான்னா கையை வைக்க முடியல, ரொம்ப சுடுதுங்க. அதனால்